வணக்கம். ஆப்பம் செய்வது எப்படி? அதுக்கு 4 கிளாஸ் பச்சரிசி எடுத்து கழுவி 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 கப் அரிசிக்கு அரையில் பாதி தேங்காய், அதாவது 1/4 தேங்காய், அதை நல்லா அரைச்செடுத்து இந்த தண்ணியை விட்டே நம்ம அரிசியை மிக்சரில் சேர்த்து அரைச்செடுத்தா ஆப்பமாவு தயார். அது கப்பி, அதாவது கூழ் காய்ச்ச போகிறேன். 1 கரண்டி ஆப்பமாவுக்கு 5 கரண்டி தண்ணியை ஊற்றி அதை நல்லா குறுக்கி எடுக்கணும். அதாவது கஞ்சி பதத்தில், திக்கான கஞ்சி பதத்தில் எடுக்கணும். இந்த பதம். இதனடா புதுசான்னு யோசிக்க வேண்டாம், நான் இங்கே சாதம் சேர்க்கலை, அதனால இந்த மாதிரி ஒரு டெக்னிக். இதுக்கு பேர் கப்பி காய்ச்சறதுன்பாங்க எங்கள் அம்மா. 1 கப் சாதம் இருந்துச்சுன்னா இந்த ஆப்பமாவு கூட சேர்த்து அரைச்சா இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஆப்பமாவுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் 1 சிட்டிகை சோடா உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஓவர் நைட் புளிக்க வச்சிடணும். ஒரு 8 to 10 மணி நேரம் நல்லா புளித்து மேலே பொங்கணும் மாவு. இப்போது 10 மணி நேரம் ஆச்சு. மாவு ஓரளவுக்கு தான் புளிச்சிருந்துச்சு. கிளைமேட்டும் இதுக்கு ஒரு காரணம். ஆப்பமாவு தயார். இனி ஆப்பத்துக்கு தேவையான சைட் டிஷ். தட்டைப்பயிரையும் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை 3யும் போட்டு வெங்காயம், உப்பு இது 2யும் சேர்த்து இது வதங்கின பிறகு தக்காளியையும் சேர்த்து அது கூட மஞ்சப்பொடி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டேன். வேக வச்ச தட்டைப்பயிறு தயாராக இருக்குது. இது கூட கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்து அந்த வதக்கின கலவை கூட நம்ம தட்டைப்பயிரையும் சேர்த்து வேக விடணும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா: 5 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் துண்டுகள், 10லேருந்து 12 பூண்டு பற்கள், சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இது கூட நம்ம வறுத்தரைச்ச சாம்பாருக்கு சேர்க்கிற பொடியையும் சேர்த்து, இது வீட்டில் செஞ்சது, இதற்கு சேர்த்த சேர்வைகள் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம தட்டைப்பயிர் குழம்புக்கு தேவையான மசாலா தயார். இந்த மசாலாவை அந்த தட்டைப்பயிர் கூட சேர்த்து நல்லா வேக விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஆப்பத்துக்கு தேவையான சைட் டிஷ் தட்டைப்பயிர் குழம்பு தயார். அடுத்து ஆப்பம் விட போகிறேன். இதுதான் எங்கள் வீட்டு ஆப்பச்சட்டி. இதில் ஆப்பமாவை ஊற்றி ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்து அடுப்பில் வச்சு எடுத்தால் குண்டு குண்டான ஆப்பம் தயார். இந்த மாவுக்கு புளிப்பு பத்தலை, அதனால் ஆப்பம் நல்லா உப்பி குண்டா வரல. குண்டா வந்த ஆப்பத்தையும் நான் காட்டுறேன். இது பூ ஆப்பம். பூ டிசைனில் போடுறதுனால இது ஒரு பூ ஆப்பம். இன்னும் எத்தனை டிசைன்லாலும் போடலாம். காலை உணவான ஆப்பமும் தட்டைப்பயிர் குழம்பும் தயார். ஆனால் என்ன, கொஞ்சம் குண்டாகலைன்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு, அதாவது 20 மணி நேரம் பிறகு ஆப்பம் ஊற்றினேன். அந்த ஆப்பம் நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. இதுதான் அந்த ஆப்பம். இனி அடுத்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஆப்பம். 1 கரண்டி மாவு கூட முட்டையும் அடித்து ஊற்றி அதை சுற்றி எடுத்தால் அது முட்டை ஆப்பம். அவ்வளோதான். கொரோனாவும் கடந்து போகும். மன தைரியத்தால் கொரோனாவை வெல்வோம். எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. வெளியில் போனால் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாய் வைப்போம். டேக் கேர். பாய்.